ஓம் தத் சத். எல்லோருக்கும் நமஸ்காரம். தாத்தா கிட்ட இன்னொரு கதை கேட்கலாமா? இன்றைய இப்போ நம்ம பிராணிகளின் உலகம், மிருகங்களின் உலகத்துல கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 3 மீன்களை பற்றிய கதை. ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல ஒரு ஏரி இருந்தது, பெரிய ஏரி, தண்ணி முழுமையா நிரம்பி இருக்கிற தண்ணி. அந்த ஏரியில நிறைய ஜலஜந்துக்கள், நீரினம். அதில் குறிப்பா அதிகமா வாழ்ந்தது மீன். அந்த மீன்கள்ல ஒரு 3 மீன், அதை பற்றிய கதை இது. முதல் மீனுடைய பேரு தூரதிருஷ்டி, நெடுநோக்கு. இரண்டாவது மீனுடைய பேரு குஷாக்ர புத்தி, ரொம்ப கூர்மையான அறிவு. மூணாவது மீனுடைய பெயரு மந்த புத்தி. இப்படி. ஆனா இந்த 3 சேர்ந்து இருக்கும், சேர்ந்து விளையாடும். தூரதிருஷ்டி எந்த விஷயத்தையும் ஆழத்தை பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம் இருந்தது. எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அதற்கு தன்மை இருந்தது. மனசு அமைதியான மனசு, உரிய நேரத்தில் உரிய சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருந்தது. இந்த 2வது மீன் குஷாக்ர புத்தி பரபரப்பா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். நிறைய நிகழ்ச்சி அதுல இதுல இதுல அதுல எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். தனியா ஒரு இடத்துல கூட உட்கார முடியாது. நல்ல கூர்மையான அறிவு. சட்டுன்னு வரக்கூடிய விஷயத்துல சட்டுன்னு முடிவெடுக்கும். ரொம்ப அதிகமா எதிர்காலத்தை யோசனை பண்ணாது. கற்பனை உலகத்துல இருக்காது. அந்தந்த நேரத்துல வேகமா முடிவெடுக்கும். 3வது மீன் எப்பவும் குழப்ப நிலையில இருக்கும். இப்படி இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற குழப்பம், முடிவெடுக்க முடியாத நிலை. சுகத்தை விளையாட்டை விட்டுட்டு உபயோகமான ஏதாவது செய்யலாமா அப்படின்னு தோணும். ஆனா சுகத்தை விடுறதுக்கான உறுதியும் இருக்காது. மற்றவர் சொல்ல கேட்கிற மனப்பான்மை இருக்காது. அதற்கு அதனுடைய சொந்த பிடிவாதம், வரட்டு பிடிவாதம், தானே முடிவெடுக்கிற தன்மையும் கிடையாது. இப்படி அந்த 3வது மீன். இப்படி 3 வகையான சுபாவம் இருந்தாலும் இந்த 3 மீனும் சேர்ந்தே இருந்தன. சேர்ந்து விளையாடும், சேர்ந்து இருக்கும். அன்னைக்கும் அப்படித்தான், சாயங்கால நேரம் எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கு. அப்போ இந்த தூரதிருஷ்டி அந்த காட்டுல சில மனுஷ கால்களை பார்க்கிறது. தண்ணி வழியா கரையை பார்க்கும்போது அந்த காட்டுல சில மனிதர்கள் வந்திருப்பதை பார்க்கிறது. கரைக்கு மேல தண்ணீருடைய மேல் விளிம்புக்கு வந்து பார்க்கிறது. மனுஷங்க தெரிகிறாங்க. அது உடனே தன்னுடைய 2 நண்பர்கள்ட்ட சொல்றது, இந்த காட்டுக்கு இந்த நேரத்துல, சாயங்கால நேரத்துல இந்த மனுஷங்க வந்திருக்காங்களே, வேற எந்த நோக்கமும் இருக்க முடியாது. இவர்கள்லாம் நாளைக்கு வலை விரிக்க போறாங்க. ராத்திரி எங்கெங்கயோ தங்கிட்டு, டென்ட் போட்டு தங்கிட்டு விடிகாலையில வலை விரிப்பாங்க அப்படின்னு சொல்றது. உடனே இந்த குஷாக்ர புத்தி சொல்றது, உனக்கு வேற வேலை கிடையாது, கற்பனையான எதையோ ஒண்ணு நினைச்சுப்ப. இப்ப உடனே நம்ம விளையாட்டை விட்டுட்டு நீ சொல்றபடி எதையோ செய்யணும்னு சொல்லுவேன். இந்த க்ஷணம், இந்த இப்போ நிகழ்க்ஷணம்
அதை விட்டுட்டு அதை பலியாக்கிட்டு எதிர்காலத்து ஏதோ பயந்த உன்னுடைய கற்பனைக்காக நான் வர தயாரில்லை, எதுவும் செய்ய தயாரில்லை அப்படிங்கிறது. மூணாவது மீன் மந்த புத்தி எப்பவும் போல புலம்புறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி நீ பயமுறுத்துற அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த தூரதிருஷ்டி அந்த மனிதர்களுடைய அவங்களையே கவனிச்சுட்டு இருக்கு விளையாட்டுக்கு நடுவில். இதுக்கு முடிவாயிடுச்சு, இவங்க நிச்சயமா வலை விரிக்கத்தான் வந்திருக்காங்க, மீனெல்லாம் பிடிக்க வந்திருக்காங்க. அதனால அது என்ன சொல்றது, மற்ற ரெண்டுத்தையும் நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்த நமக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி நான் போக போறேன், நம்ம நீங்களும் வாங்க என்னோட, ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிடுவோம், முன்னாலேயே நம்ம போயிடுவோம் ஆபத்து வருவதற்கு முன்னால. ஆனா அது ரெண்டும் மற்ற ரெண்டும் கேட்கல. இது தனியா கிளம்புறது, கிளம்பி ஏரிய முழுவதும் சுத்தி வருது. ஒரு இடத்துல இருந்து தண்ணி வெளியே போறத பார்க்கிறது, அந்த தண்ணியில நீந்தி போகிறது. சில கிலோமீட்டர் போன பிறகு அது ஒரு சின்ன குட்டை குளம்ல போய் அந்த தண்ணீர் சேருவதை பார்க்கிறது. அந்த குளத்தை கண்ட உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்ப வருது, மற்ற ரெண்டு நண்பர்கள்ட்ட சொல்றது, இது மாதிரி ஒரு குளத்தை கண்டுபிடிச்சிருக்கிற, ஒரு சில கிலோமீட்டர் நம்ம நீந்தி போகணும், அவ்வளவுதான், நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றது. அந்த ரெண்டு மீனும் அதே போலதான் பதில் சொல்றது. அந்த இரண்டாவது மீன் அதுக்கு தன்னம்பிக்கைன்னு சொல்வதா, அகங்காரம் ஆணவம்னு சொல்வதா, எந்த பிரச்சனையும் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியுங்க, அத மதம்னு சொல்வதா, அது இந்த மீன் சொல்றதை கேட்கல, அது எப்பொழுதும் பரபரப்பா இருப்பது. இந்த மூணாவது மீன் குழப்பத்துல நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போனா அங்க இவங்க வந்துட்டா அப்படின்னு ஏதோ கேட்டு கேட்டுக்கிட்டு சோம்பலையும் விட முடியல, இந்த பாதையை தேர்ந்தெடுக்க முடியல, அந்த பாதையில அவர் சொல்வதும் சரின்னு கூட படுறது, முடிவெடுக்க முடியல குழப்பத்துல. சரி நான் கிளம்புறேன், இந்த சாத்வீக மீன் கிளம்பி அது அந்த புதிய இடத்தை நோக்கி போகுது. போய் அங்க போய் அங்கே செட்டில் ஆயுது. அடுத்த நாள் விடிகாலை 5 மணி. இந்த மனுஷங்க அதுக்குத்தான் வந்திருக்காங்க. அந்த ஏரியில வலைய விரிக்கிறான். வலையெல்லாம் செட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு வலைய சுருக்க ஆரம்பிக்கிறான். வலைய சுருக்கியாச்சு. இந்த மீன் எல்லாம் அதுல மாட்டிடுது. அப்புறம் அந்த மீனை ஒவ்வொன்னையா எடுத்து 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 வெளியில கரையில தூக்கி எறியணும். இந்த குஷாகிர புத்தி, கூர்மையான அறிவு கொண்ட இரண்டாவது மீன் உடனே தன்னுடைய புத்தியை தீட்டுறது. கண்ணு பரபரப்பா இங்கெங்க பார்க்கிறது, இந்த சூழ்நிலை என்னன்னு புரிந்து கொள்ள முயற்சி பண்றது. அங்கே அவன் தூக்கி எறியக்கூடியது 2 வகையான 2 குவியல்கள் இருக்கு, மீன் குவியல்கள். ஒன்று ஏரிக்கு பக்கத்துல இருக்கு, மற்றொன்று ஏரியோட தூரம் இருக்கு. இது உடனே மீன் கவனிக்கிறது. அவன் எந்த மீனை ஏரிக்கு பக்கத்துல எறிகிறான், எந்த வகை மீனை தூரத்தில் எறிகிறான் அப்படின்னு பார்க்கிறது. அதுல இதுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறது. எந்த மீனெல்லாம் அவன் கையில எடுக்கும் போது உயிருக்கு துடிக்கிறதோ, படபடப்பா இருக்கோ, அதெல்லாம் தூரத்து அந்த குவியல்ல எரியணும். உயிரோடு இருக்கிற மீனெல்லாம், எந்த மீனெல்லாம் பிடிபட்டுட்டோங்கிற தளர்வுல அதிர்ச்சியில ஏற்கனவே உயிர் போயிருக்கோ, அந்த மீனெல்லாம் அவன் ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குவியல்ல எரியறான். உடனே இந்த குஷாகிர புத்தி அந்த மூணாவது மீன் மந்த புத்திட்ட சொல்றது, மூச்சை பிடிச்சுக்கோ, அசையாமல் பிணம் போல நடித்திரு. பிணம் போல இருக்கு, மூச்சை பிடிச்சு. அவன் உன்னை தூக்குவான், நீ மூச்சை பிடிச்சு அசையாம இருந்தால்
பக்கத்தில் இருக்கிற இந்த குவியல்ல தூக்கி எறிவான். அங்கிருந்து மீண்டும் தாவி குதிச்சு ஏரிக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்றது. அந்த மூணாவது மீன் புலம்பல், அவன் இங்கதான் தூக்கி எறிவான் என்ன நிச்சயம்? அந்த குவியல்ல தூக்கி எறிஞ்சிட்டா என்ன ஆகும்? என்னால் அவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சு வைக்க முடியுமா? அவன் கொஞ்சம் அதிக நேரம் என்ன கையை வச்சுட்டா நம்மால அவ்வளவு நேரம் மூச்சை கட்ட முடியுமா அப்படின்னு புலம்புறது. இது பாரு, இது ஒண்ணுதான் வழி, இது ஒண்ணுதான் வாய்ப்பு நம்ம தப்பிக்க. இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்த முடிந்தா பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இரண்டாவது வகை மீன் குஷாகிர புத்தி மூச்சை அடக்கி அப்படியே பிணம் போல அசையாம கிடக்கு. அவன் கையை எடுக்கும் போது அவன் அந்த மீனை கையில் எடுக்கிறான், எடுத்து பக்கத்தில் இருக்கிற குவியல்ல தூக்கி எறிகிறான். அவன் தூக்கி எறிந்த உடனே அந்த மீன் அப்படியே தாவி குதித்து ஏரிக்குள்ள திரும்ப வந்தது. நீந்தி தூரத்துல போயிடுது. இந்த மூணாவது வகை மீன் அவன் கையில் எடுக்கும் பொழுது இந்த குழப்பத்தினால அசைவது, துடிக்கிறது. அவன் அந்த தூரத்து குவியல்ல தூக்கி எறிகிறான், அது இறந்து போகிறது. இந்த மூணு வகை தன்மைகள், மூணு வகை சுபாவங்கள், இது இயற்கையில பிரகிருத்தியில இருக்கக்கூடிய மூணு வகை குணங்கள். சத்துவம், ரஜஸ், தமஸ். சத்துவம் ஞானம் நிறைந்தது, அமைதியானது, ஆழமாக சிந்தனை செய்யக்கூடியது, தெளிவான முடிவெடுக்கக்கூடியது, நிதானமாக இருக்கக்கூடியது. நிதானமாக இருக்கக்கூடியது, இது சத்துவம். ரஜஸ் பரபரப்பா இருப்பது, ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு இருப்பது, செயல் துடிப்பில் இருப்பது. ஆனால் அந்த அந்த க்ஷண நேரத்தில் உறுதியா ஏதோ ஒரு முடிவெடுத்து தப்பிக்க முயற்சி பண்ணுவது. தமஸ் குழப்பத்தில் இருப்பது, அறியாமையில் இருப்பது, சோம்பல், முடிவெடுக்க முடியாத தன்மை, இப்படி தமஸ். ஆனா இந்த மூணும் இயற்கையுடைய அங்கம். இவை இயற்கையில சேர்ந்தே காணப்படுவது. இதுல உயர்வு தாழ்வு கிடையாது. அவன் செய்துதான் சரி, அவன் சுபாவம் தான் உயர்ந்தது, அப்படி எதுவும் கிடையாது. மூணும் இயற்கையுடைய தன்மைகள். இயற்கையில நாம காணக்கூடிய மூன்று வகை தன்மைகள். இன்றைய கதையை நாம் இங்கு முடிப்போம். நாளைக்கு மற்றொரு கதையோடு நாம் மீண்டும் சந்திப்போம். ஓம் தத் சத்.